ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம 3 வகையான சாக்லேட் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் 2 கேக் மைக்ரோவேவில் பண்ண போகிறோம், ஒரு கேக் குக்கரில் பண்ண போகிறோம். அதே மாதிரி மைக்ரோவேவில் 2 கேக் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஒரு கேக் எக்கு சேர்த்து பண்ண போகிறோம், இன்னொரு கேக் எக்கே சேர்க்காமல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த 3 கேக்கும் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். பால் 3/4 கப் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். அது கூட நம்மளுடைய ஏதாவது ப்ரூ காஃபி தூள், ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வரமாவு கலக்கிக்கலாம். 3/4 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு கோகோ பவுடர், சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி விஸ்க் வச்சு இதை நல்லா கலக்கிக்குங்க. கலக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பவுலில் நல்ல சாஃப்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் 1/2 கப்பு, சர்க்கரையை அரைச்சி பவுடர் பண்ணி 3/4 கப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக ஆயிடணும். இப்போ இது கூட 2 முட்டை நான் சேர்த்த போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த முட்டையை பீட்டர் வச்சு அந்த முட்டை நல்லா கலங்குற அளவுக்கு கலக்கிடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முட்டையை சேர்த்தலாம். சேர்த்துட்டு பீட்டர் வச்சு அந்த முட்டையை நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துறேன் நான். சேர்த்துட்டு இதை பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வரமாவை ரெண்டு பேட்சாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி வரமாவை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பீட்டர் வச்சு அந்த வரமாவை கலக்கிடுங்க. பீட்டர் இல்லைனாலும் நீங்கள் சும்மா அந்த ஏதோ ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கலாம். இப்போது நம்ம தயார் பண்ணி வச்ச பாலை 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பியும் பீட்டர் வச்சு அதை நல்லா கலக்கிக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம வரமாவு மீதி இருக்கக்கூடிய வரமாவை உள்ளே சேர்த்துடலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மாவை நல்லா கலக்கிடுங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய பாலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. நான் டார்க் சாக்லேட்டை துருவி 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், கலருக்காக நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிட்டு அவனை 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ பேக்கிங் டின்னில் சேர்த்துறேன். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இதை 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. எனக்கு 37 நிமிஷம் ஆச்சு. நல்ல பேக் ஆகிருக்கு. இதை 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுறலாம். 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் பட்டர் க்ரீம் பண்ணுறேன். இதுக்கு சாஃப்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். சும்மா 2 மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப நேரம் பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறமா கோகோ பவுடர் 5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நம்ம 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை 3/4 கப் சர்க்கரை, இதையும் 2 பேட்சாக சேர்த்துட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா கலக்கிடணும். சும்மா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இது பீட்டரில் இல்லைனாலும் சும்மா ஸ்பேட்சுலா வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலங்கிருச்சு. இதை இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக சாக்லேட் க்ரீம் தயாராகிடுச்சு. கேக் நல்ல 1 மணி நேரம் ஆறிடுச்சு. கேக்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கேக்கில் அப்ளை பண்ணிடலாம். கேக் நல்லா ஆறி இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா ஓரங்களையும் படுற மாதிரி க்ரீமை தேய்ச்சிடலாம். சைடில் உங்களுக்கு நிறைய க்ரீம் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய க்ரீம் வச்சு அப்ளை பண்ணி லெவல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான சாக்லேட் கேக் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான
சூப்பரான கேக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ஓவன் இல்லாமல், கோகோ பவுடர் இல்லாமல் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை 1/4 கப்பு சர்க்கரை ப்ளஸ் 1 டீஸ்பூன், 1/4 கப்பு ப்ளஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு தயிர், பால் வந்து 1/4 கப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். இதை அப்படியே மூடி போட்டு 30 நிமிஷம் வச்சிடலாம். அந்த கேப்பில் வந்துட்டு காஃபி பவுடர், வீட்டில் ப்ரூ காஃபி ஏதாவது இருக்கும் இல்லையா, அது 1/2 டீஸ்பூன், சூடான தண்ணி 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு இதை கலக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட கோகோ பவுடர் இல்லாததுனால நான் வந்து பிஸ்கட், ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். அந்த க்ரீமை எடுத்துட்டு அந்த பிஸ்கெட்டை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் ரெடி பண்ணிடலாம் பேக் பண்ணுறதுக்கு. நான் வந்து பேக்கிங் பேன் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பட்டரை எல்லா ஓரங்களையும் அப்ளை பண்ணிவிட்டு நான் பட்டர் பேப்பர் வைக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா மாவு இருக்குல்ல, வர மாவை உள்ளே தூவி விட்டுருங்க. தூவிட்டு அந்த பாத்திரத்தை அசைச்சிங்கன்னா அந்த மாவு பாத்திரத்தை சுற்றி ஒரு கோட் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம கேக் டின் வந்து தயாராகிடும். நான் வந்து பட்டர் பேப்பர் இருக்கிறதுனால பட்டர் பேப்பர் வந்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணுவோம். அதே மாதிரி குக்கரையும் நம்ம சூடு பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் குக்கரில். சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இதை அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். வாசர் வந்து போட்டுக்கோங்க, விசில் வந்து போடக்கூடாது. போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பயன்படுத்துகிற அந்த உப்பு வந்து திருப்பியும் நம்ம வேணும்னா அடுத்த தடவை இந்த மாதிரி பேக் பண்ணுறப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம், பத்திரமா எடுத்து வச்சிட்டிங்கன்னா. 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகணும். இப்போது நம்ம 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து கேக் மாவு தயார் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா ஒரு தடவை கலக்கிடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பிஸ்கெட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கோகோ பவுடர் தீர்ந்து போச்சு, அதனால் நான் பிஸ்கெட் சேர்த்துருக்கேன். இந்த பிஸ்கெட்டை மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சலிச்சு எடுத்துக்கணும். அப்புறமா பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிடலாம். சால்ட்டு கொஞ்சமாக ஒரு சுவைக்காக சேர்த்துறோம், பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்ச காஃபி டிகாஷன் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது ஃப்ளேவருக்காக, அப்போ தான் அந்த கேக்கு வாசனையாக இருக்கும். அதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துறோம். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கிட்டு கேக் டின்னில் சேர்த்துடலாம். இந்த டின்னை வந்து 2 தடவை அப்படியே டேப் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கேக் வந்து நல்லா சமமாக ஆகிடும். இப்போ குக்கருக்குள்ளே வச்சிடலாம். குக்கர் நல்ல சூடாக இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போது உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வரையும் இதை பேக் பண்ணிக்கலாம். பாருங்க,
பாருங்கள் 25 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், கேக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டிக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு நைஃபோ விட்டு செக் பண்ணலாம் வெந்துருச்சா அப்படிங்கிறத. அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. அப்போ கேக்கு வந்து தயாராகிடுச்சு. இப்போ கேக்கை வெளியில் எடுத்துட்டு ஆற வச்சிடலாம். வாவ், செம்ம வாசனையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு ஃபீல் ஆகுது. இமீடியட்டாக சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. நல்ல சூப்பரான கேக் வந்து தயாராகிடுச்சு. ரொம்பவும் ஈஸியாக, அதுவும் ரவையில் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறிடட்டும். ஆறி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிகிட்ருக்கேன் நான். பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குல்ல, பார்க்கவே தெரியுதுல்ல. இதுக்கும் வீட்டில் இன்றைக்கி கோகோ பவுடரும் இல்லை, நம்ம ஜஸ்ட் பிஸ்கெட்டை வச்சு செஞ்சுருக்கோம். கோகோ பவுடர் இருந்தால் சேர்த்துக்கங்க, இன்னும் நல்ல கலர் கொடுக்கும். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு சல்லடை எடுத்துகிட்டு அதில் வந்து மைதா 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது கோகோ பவுடர் வந்து 1/4 கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும். பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலக்கிடலாம். சலிச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா கலக்கிடலாம். கலக்கி முடிச்சதுக்கப்புறம் சுகர் 1 கப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பால் வந்து மில்க் வந்து 1/2 கப் மில்க்கு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் நல்ல கெட்டியான தயிர் வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். மில்க் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். ஆயில் வந்து 1/4 கப் எடுத்துக்கணும். ஃபைனலாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேக்கிங் டின்னில் வந்து ஆல்ரெடி நான் வந்து சுற்றி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் கீழேயும் பட்டர் அப்ளை பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மிக்சரை, கேக் மிக்சரை அந்த பேக்கிங் டின்னில் வந்து ஊற்றிடலாம். மைக்ரோவேவை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும். ப்ரீஹீட் ஆகி முடித்ததுக்கப்புறம் இந்த மிக்சரை 180 டிகிரி செல்சியஸில் 25லேருந்து 35 மினிட்ஸ் வரையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 25லேருந்து 35 மினிட்ஸ் பேக் பண்ணணும். அது வந்து ஓவனுக்கு தகுந்த மாதிரி மாறும். நான் வந்து 32 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து சரியாக கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்டிக்கை வந்து உள்ளே விட்டு பார்த்தோன்னா எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நல்லா பேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மீனிங். கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு மீனிங். இப்போ வந்து ஒரு வயர் ரேக் வந்து கேக்கை மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் பார்த்தா கேக்கு வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரோஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். நான் சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் ரெடி பண்ணுறேன். பட்டர் வந்து இதுக்கு வந்து 1/4 கப், இட் மீன்ஸ் 50 கிராம் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோகோ பவுடர் வந்து 1/4 கப் சேர்த்துக்கலாம். பவுடர்டு சுகர் வந்து 1 கப்பு எடுத்துக்கலாம். சுகரை வந்து மிக்சியில் அரைச்சி பவுடர் ஆக்கி அதை 1 கப்பு எடுத்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனான மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ வந்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல க்ரீமாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கேக்கில் வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தா கேக்கில் அப்ளை பண்ணியாச்சு. சூப்பரான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.